இன்றைக்கி கடலைப்பருப்பும் பாசிப்பருப்பும் போட்டு பாயசம் செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். 1 கப் பாசிப்பருப்பை கலர் மாறாமல் லேசாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கலர் மாறாமல் நல்லா லேசாக வறுத்து எடுத்தாச்சு. பாசிப்பருப்பு எவ்வளோ எடுக்கிறோமோ அதே அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துருக்கேன். இப்போ இதிலே போட்டு ஒரு 2 வாட்டி கழுவி எடுத்துடலாம். இப்போ குக்கரில் தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ பருப்பெல்லாம் நல்லா வெந்துடுச்சான்ட்டு பார்க்கலாம். பருப்பு நல்லா வெந்துடுச்சுங்க. லேசாக கலந்து விட்டுட்டு ஒரு 2 கப் அளவுக்கு வெல்லம் போட்டுக்கலாம். எந்த கப்பில் நம்ம பருப்பு எடுக்கிறோமோ அதே கப்பில் 2 கப் அளவுக்கு வெல்லம் போட்டுக்கலாம். இப்போ வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சி வரட்டுங்க. வெல்லம் பார்த்திங்கன்னா நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. இப்போ காய்ச்சி ஆற வச்சுருக்க பாலை ஊற்றிடலாம். பால் ஊற்றும் போது அந்த ஆடையோடு ஊற்றிக்கோங்க, அப்போ தான் க்ரீமியாக நல்லாயிருக்கும். இதோட கொஞ்சம் 1/2 கிளாஸ் அளவுக்கு தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு இடித்து வச்சுருக்க ஒரு 3 ஏலக்காய், ஒரு சிட்டிகை உப்பு இதெல்லாம் போட்டுக்கலாம். இப்போ துருவின தேங்காய் 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இப்போ பாயசத்துக்கு தாளிப்பு போட்டுடலாம். கொஞ்சமாக நெய் ஊற்றி சின்ன சின்னதாக கட் பண்ண தேங்காய், முந்திரி, திராட்சை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எல்லாம் நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ தாளிப்பு பாயசத்தில் போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி பாயசம் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.